வணக்கம். நாம தேர்தல வெறும் நம்பர்ஸா பாக்குறத விட்டுட்டு அதுக்கு பின்னால இருக்கிற மக்களோட கதைகளை புரிஞ்சுக்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது திருப்பரங்குன்றம் தொகுதியோட அரசியல் இதய துடிப்பு. இது ஜெயிக்கிறது தோக்கிறது பத்தின கணக்கு மட்டும் இல்ல, மக்களோட தேவைக்கும் ஆட்சிக்கும் நடுவுல ஒரு பாலத்தை எப்படி கட்டுறதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான வரைபடம். இதுதான் தொகுதி 195 திருப்பரங்குன்றம். இத ஒரு தேர்தல் தொகுதியா மட்டும் பார்க்காதீங்க. முருகனோட அறுபடை வீடுகள்ல முதல் வீடு இது. இங்க ஆன்மீகமும் அரசியலும் ஒன்னோட ஒன்னு கலந்திருக்கு. இந்த மண்ணோட இங்க இருக்கிற மக்களோட மனசை புரிஞ்சுக்காம இங்க அரசியல புரிஞ்சுக்கவே முடியாது. நம்மளோட இந்த ஆய்வு ஒரு பயணம் மாதிரி தான். ஒரு 6 படிநிலைகள்ல இந்த தொகுதியோட முழு கதையும் நாம புரிஞ்சுக்க போறோம். முதல்ல மண்ணோட தன்மையிலிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் தேர்தல் எண்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்து மக்களோட குறைகளை ஆழமா ஆராய்ந்து கடைசியா நம்பிக்கைக்கான ஒரு உறுதியான பாதையை வகுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல் பகுதி மண்ணின் துடிப்பு. எந்த ஒரு அரசியல் கணக்கையும் போடுறதுக்கு முன்னாடி நாம மக்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அவங்களோட சமூக கட்டமைப்பு, அவங்க நம்பிக்கைகள், அவங்க தினசரி சந்திக்கிற பிரச்சனைகள், இதுதாங்க உண்மையான அரசியல் களம். இந்த தொகுதியோட சமூக வரைபடத்தை பாருங்க. இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மாதிரியான சிறுபான்மையினரோட பங்கும் ரொம்ப முக்கியமானது. இருந்தாலும் இங்க அரசியலை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தியா முக்குலத்தோர் சமூகம் இருக்கு. இந்த சமூக சமன்பாடுகளை சரியா புரிஞ்சுக்காம இங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, சமூக அமைப்பை தாண்டி மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு? அது பெரும்பாலும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால நிறைஞ்சிருக்கு. பாதியில நிக்கிற 40 கோடி ரூபாய் ரோடு ப்ராஜெக்ட், வேலைக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களோட ஏமாற்றம், சரியில்லாத தண்ணி வசதி, அப்புறம் நீட் தேர்வு உருவாக்குற மன அழுத்தம், இதெல்லாம் வெறும் பிரச்சனையா பார்க்காதீங்க. இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அரசாங்கத்து மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிற விரிசல்கள். ஓகே, மக்களோட உணர்வுகளை பார்த்துட்டோம். இப்போ எண்களோட கதைக்கு வருவோம். புள்ளி விவரங்கள் பொய் சொல்லாது, ஆனா அது நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும். அது என்ன சொல்லுதுன்னு கேட்போமா? 2021ல சிட்டிங் எம்எல்ஏவோட வெற்றி ஒன்னும் சாதாரண வெற்றி இல்ல. கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வித்தியாசம். பாக்குறதுக்கு அது ஒரு அசைக்க முடியாத அரசியல் கோட்டை மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா வெறும் 3 வருஷத்துல என்ன ஆச்சு? 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதே தொகுதியில அந்த பெரிய வித்தியாசம் அப்படியே கரைஞ்சு வெறும் 4,000 சொச்சம் வாக்குகளா குறைஞ்சிடுச்சு. பாருங்க, இது வெறும் ஒரு சரிவு கிடையாது, இது வாக்காளர்கள் அடிக்கிற ஒரு தெளிவான எச்சரிக்கை மணி. இந்த 2021 ஓட்டு சதவீதத்தை பாருங்க. அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 44% ஒரு வலுவான ஆதரவு தலை இருக்கு. ஆனா எதிர்க்கட்சியும் ஒன்னும் பலவீனமா இல்ல, அவங்களுக்கும் 31% வாக்குகள் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தொகுதி யாருக்கும் நிரந்தரமான சொத்து கிடையாது. யாரு அதிருப்தியில் இருக்கிற வாக்காளர்களை தன் பக்கம் இழுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. இவ்ளோ பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்ச ஒருத்தரோட ஆதரவத்தலம் ஏன் இவ்ளோ வேகமா கரையுது? அந்த நம்பிக்கையில விழுந்த விரிசலுக்குள்ள இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? வாங்க இன்னும் ஆழமா பார்ப்போம். இப்போ நாம ஒரு அரசியல் மருத்துவர் மாதிரி யோசிக்க போறோம். நோயோட அறிகுறிகளை பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அந்த நோயோட மூல காரணத்தை, அதாவது சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். மக்களோட கோபத்துக்கு 4 முக்கிய தூண்கள் இருக்கு. 1, ஜாதி ரீதியான பதட்டங்கள். 2, தேங்கி கிடக்கிற வளர்ச்சி திட்டங்கள். 3, இளைஞர்களை வாட்டி வதைக்கிற வேலையில்லா திண்டாட்டம். 4, வாக்குறுதிகள் மேல மக்களுக்கு ஏற்பட்ட சோர்வு. இது 4ம் தனித்தனி பிரச்சனை இல்ல, இது ஒன்னோட ஒன்னு சேர்ந்து மக்களோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிற ஒரு நச்சு கலவையா மாறிடுது. இந்த கோபத்தோட தீப்பொறிகளை பாருங்க. அந்த பாதியில நிக்கிற ரோடு கொடுத்த வாக்க காப்பாத்தலங்கிறதுக்கு ஒரு சின்னம். கோயில் தர்கா தகராறு ஒரு சமூக காயமா மாறுது. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம அரசியல் சாசனம் சொல்ற மாதிரி ஒருத்தரோட கண்ணியத்தை மதிக்கணும், நம்ம பேச்சுல ஒரு பொறுப்பு இருக்கணுங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். பிரிவினை பேசி காயத்தை பெருசு பண்றதை விட பேசி தீக்கிறது தான் ஒரு சமூகத்தோட உண்மையான பலம். அது மட்டும் இல்லாம சரியில்லாத தண்ணி சப்ளை, சுகாதாரமின்மை, இதெல்லாம் மக்களோட பொறுமையை தினம் தினம் சோதிக்குது. சாரி, பிரச்சனைகளோட மூல காரணத்தை பார்த்துட்டோம். இப்போ இந்த அரசியல் களத்துல இருக்கிற பலம், பலவீனம், அப்புறம் வாய்ப்புகளை ஒரு யுக்தி ரீதியா அலசி ஆராய்வோம். சிட்டிங் எம்எல்ஏவோட நிலவரத்தை ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி பார்ப்போமே. ஒரு பக்கம் வலுவான கட்சி ஆதரவு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு மாதிரி சில சொத்துக்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் கண்ணுக்கு தெரியற மாதிரி எந்த பெரிய திட்டத்தையும் முடிக்காதது, பிரிவினை பேச்சால வாக்காளர்களை அந்நியப்படுத்தினது மாதிரியான சில கடனுங்களும் இருக்கு. ஆனா இங்கதான் உண்மையான வாய்ப்பே இருக்கு. விரக்தியில் இருக்கிற இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள், நடுநிலையா யோசிக்கிற சமூகங்கள், இவங்களோட நம்பிக்கையை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த வெற்றி. அதுபோக கோயில் சுற்றுலாவை வச்சு உள்ளூர் பொருளாதாரத்தை வளர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. பகுப்பாய்வு செஞ்சது போதும், இப்ப தீர்வுக்கான நேரம்.
நாம பார்த்த பலவீனங்களையும் வாய்ப்புகளையும் வச்சு ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி திட்டத்தை இப்ப உருவாக்குவோம். போயிடுச்சுன்னு நினைக்கிற நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர உடனடியா 3 விஷயங்களை செய்யணும். முதல்ல அந்த ரோட்டை முடிச்சு கொடுக்கணும். 2வது தங்குத்தடை இல்லாத தண்ணி வசதி கொண்டு வரணும். 3வது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுக்க ஒரு மையம் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் வெறும் திட்டங்கள் இல்ல, இதெல்லாம் தான் நம்பிக்கைக்கான விதைகள். அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் என்ன தேவையோ அதை பத்தி அவங்க மொழியிலேயே பேசணும். இதுக்கு டேட்டாவை சரியா பயன்படுத்தணும். ஆனா அதை விட முக்கியம், மக்களோட பிரைவசியை மதிக்கணும். அவங்க சம்மதம் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. இதுதான் நம்ம நாட்டோட புது டிபிடிபி சட்டம் சொல்ல வர்ற முக்கியமான விஷயம். இது வெறும் புத்திசாலித்தனமான அரசியல் இல்ல, இது ஒரு பொறுப்பான ஆட்சி முறை. இப்ப நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம பார்க்க போற இந்த வழி அடுத்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இது மக்களோட நம்பிக்கையை நிரந்தரமா ஜெயிக்கிறதுக்கான ஒரு பாதை. கடைசியா எங்களுடைய பரிந்துரை ரொம்ப தெளிவானது. பிளவுபடுத்துற பேச்ச முதல்ல நிறுத்துங்க. மக்களோட அன்றாட பிரச்சனையான ரோடு, தண்ணி இதுல கவனம் செலுத்துங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்துங்க. நம்பகத்தன்மையை உருவாக்குங்க. இதுதான் வெற்றிக்கு இருக்கிற ஒரே வழி. வேற குறுக்கு வழி எதுவும் இல்ல. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. நம்மளோட இலக்கு அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும்தானா, இல்ல அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஆட்சியை விட்டுட்டு போறதா? இந்த 2ல எதை தேர்ந்தெடுக்கிறோன்றதுல தான் அரசியலையும் தாண்டிய உண்மையான நோக்கம் இருக்கு. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலில் அல்லது 08042041602 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.